பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சல் என்ற ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம்ம அன்பு என்றால் என்ன என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அன்பை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார் என்று உபாகமம் 10:18 கூறப்பட்டுள்ளது. அந்நியன் என்றால் யார்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத சிலை வழிபாடு செய்கிற மக்களே அந்நியர்கள் என்று நாம் அறிகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறார் என்று, அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அனைவரும் ஆண்டவரண்டை ஓடி வந்து அன்னவஸ்திரத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாமா? தேவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிக அன்பாய் இருப்பான் என்று லூக்கா 7:43 கூறப்பட்டுள்ளது. நம்ம இவ்வளவு பெரிய பெரிய பாவங்களெல்லாம் செய்திருக்கிறேனே என்று புலம்பும் போது, ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கையிடும் போது ஆண்டவர் நமக்கு அதிகமாய் மன்னிக்கிறார். அதிகமாய் யாருக்கு மன்னித்தாரோ அவர்களே அதிகமாய் அன்பு கூறுகிறார்கள் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 1:4 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய அன்பும் உறவும் எப்படி இருக்கிறது? நம்முடைய கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், கணவன் குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்ற பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை விடுத்து அடுத்தவன் வீட்டில் நமக்கு போகக்கூடாது. பிரியமானவர்களே, என் கண் சுத்தமாக இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறதே நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த குடும்பத்தை குறித்து அடுத்த வீட்டில் நாம் பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களை, மட்டுமல்ல, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களை, நாம் தேவன் மீது அன்பாயிருப்போமா, ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவை, இன்றைக்கு கூட அன்பை குறித்து ஒரு சில வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறேன் சுவாமி. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திடணும். அந்நியன்களாகிய நாங்கள் கூட சுவாமி உம்மை நோக்கி வரும்போது, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது எங்களுக்கு அன்னவஸ்திரம் என்னும் ஆசீர்வாதங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருளி செய்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும், எங்கள் குடும்பத்தை நாங்கள் நேசிக்கவும், எங்களில் நாங்கள் அன்புகிறோம், எங்களுக்கு கிருபை பாராட்டம். அடுத்த வீட்டை நோக்காதபடி, அடுத்தவன் மனைவியை நோக்காதபடி, அடுத்தவள் புருஷனை நோக்காதபடி என் தேவனாகிய கர்த்தர் எங்களை பரிசுத்த வேலிக்குள் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.